லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, பைத்தான்ல என்ன டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத தான் இந்த டுட்டோரியல்ல எக்ஸாம்பிளோட டீடைல்டா பார்க்க போறோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் allow us to execute a statement or group of statements multiple times. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிப்பீட்டட் எக்ஸிக்யூஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். So these are used to execute more times the same set of operations within the loop. So same set of instructions within that loop repeated multiple times நம்ம execute பண்ணிக்கலாம் the looping statements use பண்ணி. So these are also known as iteration statements. So Python provides three conditional looping statements. So Python la pathina three types of looping statements irukku. First one on the for loop, second one while loop, then third one on the nested loop. So Python la do while loop கிடையாது. C la pathina do while loop nu படிச்சிருப்போம், but அது Python la கிடையாது. So இங்க for loop, while loop, then nested loop. Nested loopல nested for loop, nested while loop. இவ்வளவுதான் types of loop in Python. First on the for loop. The for loop repeats a given block of statements by specified number of times. So ஒரு set of statements இல்ல ஒரு block of statements ஒரு specified number of times நம்ம repeated execute பண்ணணும்னா அதுக்கு for loop யூஸ் பண்ணிக்கலாம். It is used to print the values one by one. So one by one வரிசையா நம்ம sequence of values print பண்றதுக்கு இந்த for loop யூஸ் பண்ணிக்கலாம். இதோட syntax பாத்தீங்கன்னா for இது ஒரு keyword, then space, iterating variable. So ஒரு வேரியபிள் வச்சுக்கணும், அந்த வேரியபிள் வச்சுதான் நம்ம லூப் வந்து ஐட்ரேட் பண்ணணும். ஸோ லூப் அப்படின்னா ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்ப எத்தனை டைம், ஹவு மெனி டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு கவுண்ட் வேணும், அதுதான் ஐட்ரேட்டிங் வேரியபிள். அப்ப ஐட்ரேட்டிங் வேரியபிள் நார்மலா 0 இல்ல 1ல பிகின் ஆகும். அதுல இருந்து எத்தனை டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணும் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் தான் இந்த ஐட்ரேட்டிங் வேரியபிள். தென் ஸ்பேஸ் ஒரு கீவேர்ட் இன், ஸ்பேஸ் சீக்வென்ஸ், அந்த சீக்வென்ஸ்ல தான் இப்போ இன்புட் இருக்கும். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு கோலன், இதுதான் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். தென் அதுக்குள்ள பாடி ஆஃப் ஃபார் பாத்தீங்கன்னா ஃபார் ஐட்ரேட்டிங் வேரியபிள் இன் சீக்வென்ஸ், இதுதான் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். இப்போ இந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபார் ஐட்ரேட்டிங் வேரியபிள் இன் சீக்வென்ஸ், அதுதான் ஹெடர், அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி அந்த சீக்வென்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா நம்ம செக் பண்ணிட்டே வரணும். எது வரைக்கும் செக் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் ஐட்டம், அந்த சீக்வென்ஸ்ல இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் நம்ம செக் பண்ணணும். லாஸ்ட் எலமெண்ட ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் இப்போ ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரணும். ஒருவேளை நம்ம லாஸ்ட் ஐட்டமை ரீச் பண்ணல அப்படின்னா இன்னும் அந்த சீக்வென்ஸ்ல இன்புட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம ரிப்பீட்டடா அந்த பாடி ஆஃப் ஃபார் ஸ்டேட்மெண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் லூப். ஸோ பாடி ஆஃப் ஃபார் எக்ஸிக்யூட் பண்ண உடனே அகைன் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் வரணும். ஸோ அங்கே வந்துட்டு ஐட்ரேட்டிங் வேரியபிள் இன்க்ரிமெண்ட் ஆகி சீக்வென்ஸ்ல இருக்கிற அடுத்த வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி அந்த சீக்வென்ஸோட எண்டு வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வேல்யூவா செக் பண்ணி பாடி ஆஃப் ஃபாரை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கணும். எப்போ லாஸ்ட் எலமெண்ட்டை ரீச் பண்றோமோ அப்போ லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடணும். இதுதான் ஃபார் லூப்போட ஆப்ரேஷன். இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ லூப்னாலே கண்டிப்பா ஒரு சீக்வென்ஸ் இன்புட் வேணும். நான் இப்போ நம்பர் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பைத்தான்ல ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கமா செப்பரேட்டடா எழுதணும் அப்படின்னா அது லிஸ்ட். நான் இங்க நம்பர்ல ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். அந்த லிஸ்ட்ல 1 to 5 5 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்ல ஐட்ரேட் பண்றேன். அப்போ ஃபார்ங்கிறது கீவேர்ட், தென் ஒரு ஐட்ரேட்டிங் வேரியபிள் வேணும், அதை நான் ஐன்னு வச்சுக்கிறேன். தென் இன், ஃபார் ஐ இன், தென் ஒரு சீக்வென்ஸ், அந்த சீக்வென்ஸ்ல தான் நான் இப்போ நம்பர் அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் ஐ இன் நம்பர், தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு கோலன். இப்போ இதுக்குள்ள பாடி ஆஃப் ஃபார் எழுதிக்கலாம். ஸோ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். இப்போ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு கரண்ட் நம்பர் இஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள, தென் ஒரு கமா,
இப்போ அந்த ஐட்ரேட்டிங் வேரியபிள் ஐயை வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஐட்ரேட்டிங் வேரியபிள் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து ஐட்ரேட் ஆக ஆரம்பிச்சு அந்த சீக்வன்ஸோட எண்டு வரைக்கும் நமக்கு ரிப்பீட் ஆகும். பாத்தீங்கன்னா the current number is 1 2 3 4 5. அப்ப i equal to 1 இல்ல i equal to 0ல இருந்து அது ஆரம்பிக்கும் போது அந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் இப்படி வரிசையா பிரிண்ட் ஆகும். எண்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் ரீச் பண்ண உடனே ஃபார் லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அப்ப இதுக்கு மேல நமக்கு அவுட்புட்ல எதுவும் கிடைக்காது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிள ஃபார் லூப்ல யூஸ் பண்ணியிருந்தேன் சீக்வன்ஸ் பதிலா. பட் நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வேரியபிள் யூஸ் பண்றதுக்கு பதிலா ஃபார் லூப்லயே அந்த சீக்வன்ஸை கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபார் ஐட்ரேட்டிங் வேரியபிள் ஐ இன் சீக்வன்ஸ் இருக்கிற இடத்துல நான் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். இதுல நீங்க லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம், டியூபிள் யூஸ் பண்ணிக்கலாம், டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ லிஸ்ட் கொடுத்துருக்கேன் 1 2 3 4 5. ஸோ இப்போ சீக்வன்ஸ்ங்கிற இடத்துலயே நான் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கரண்ட் நம்பர் இஸ் நமக்கு அந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்து வரிசையா அந்த ஐட்ரேட்டிங் வேரியபிள் மூலமா பிரிண்ட் ஆகும். அப்போ i equal to 1னா 1 பிரிண்ட் ஆகும், 2 பிரிண்ட் ஆகும், 3 பிரிண்ட் ஆகும், 4 பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் ஆகும். இப்படி இந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆயிரும். எப்போ லாஸ்ட் ஐட்டம் நம்ம ரீச் பண்றோமோ ஃபார் லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ பாடி ஆஃப் ஃபார் இப்போ எக்ஸிக்யூட் ஆகாது, லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். இப்படிதான் ஒரு ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பாத்தீங்கன்னா அவுட்புட்ல 1 2 3 4 5 வரிசையா பிரிண்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ பாத்தீங்கன்னா நான் லிஸ்ட்ல ஃபார் லூப்பை ஐட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தேன். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ ஸ்ட்ரிங்கும் ஒரு சீக்வன்ஸ் தான். நான் இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஃபார் ஐட்ரேட்டிங் வேரியபிள்ல நான் இங்க லெட்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், யூசர் டிஃபைன் நேம் தான். தென் ஃபார் லெட்டர் இன் சீக்வன்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா கோட்ஸ்குள்ள தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். நான் டபுள் கோட்ஸ்குள்ள பைத்தான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் ஒரு கோலன். இப்போ பாத்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ல லெட்டர் அப்படிங்கிற ஐட்ரேட்டிங் வேரியபிள் யூஸ் பண்ணி நான் ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்றேன். அப்போ பாடி ஆஃப் ஃபார்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பிரிண்ட்ல த கரண்ட் லெட்டர் இஸ், இந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டரா இப்போ ஐட்ரேட் ஆகும். ஸோ ஐட்ரேட்டிங் வேரியபிள் லெட்டரை தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அவுட்புட்ல என்ன கிடைக்கும்னா த கரண்ட் லெட்டர் இஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் பி ஒய் டி ஹெச் ஓ என். இப்படி அந்த ஃபார் லூப் மூலமா அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரா ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். எப்போ அது லாஸ்ட் லெட்டரை ரீச் பண்ணுதோ ஃபார் லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ இதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. இப்படிதான் ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம லிஸ்ட்ல ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங்லையும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ சேம் லிஸ்ட் எடுத்திருக்கேன். பட் அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா நான் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ லிஸ்ட் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் எனி டைப் ஆஃப் வேல்யூஸ் தான். ஸோ என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் லிஸ்ட்டுக்குள்ளே எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ் எடுத்திருக்கேன். பைத்தான்ல ஸ்ட்ரிங்ஸ் வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுக்கலாம். நான் இப்போ எல்லாமே சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் காமா செப்பரேட் பண்ணி. இதை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்றேன். அப்போ ஃபார் ஐட்ரேட்டிங் வேரியபிள் ஐ இன் சீக்வன்ஸுக்கு பதிலாக நான் ஃப்ரூட்ஸ்ங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு லிஸ்ட். அப்போ ஐட்ரேட் ஆகும்போது லிஸ்டோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்து பிரிண்ட் ஆகும். அப்போ த கரண்ட் வேல்யூ இஸ் அந்த டெக்ஸ்ட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். அப்போ அவுட்புட்ல த கரண்ட் வேல்யூ இஸ் ஐட்ரேட்டிங் வேரியபிள் பிரிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ பனானா பிரிண்ட் ஆகும், ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ. இப்படி இந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ் வரிசையா ஐட்ரேட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகிரும். இப்படிதான் ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தென் நெஸ்டட் ஃபார் லூப். தென் நெஸ்டட் ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் உள்ள நம்ம இன்னொரு ஃபார் லூப் எழுதணும்னா அதுதான் நெஸ்டட் ஃபார் லூப். அப்போ நம்ம ஃபார் லூப்போட சிண்டெக்ஸை அப்படியே 2 டைம்ஸ் எழுதணும். ஸோ இது வந்து அவுட்டர் ஃபார் லூப். தென் அதுக்குள்ள எழுதுறது இன்னர் ஃபார் லூப். ஸோ இப்போ இன்னர் ஃபார் லூப்க்கு ஒரு பாடி ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அவுட்டர் ஃபார் லூப்க்கும் ஒரு பாடி ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். ஸோ இதுதான் நெஸ்டட் ஃபார் லூப். ஸோ 2 டைமென்ஷனல் அரேஸ் தென் மேட்ரிக்ஸ் இந்த கான்செப்ட்லாம் நம்ம நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா வைல் லூப்.
It repeats a single statement or group of statements until some condition is met. அப்போ இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணலாம் அன்டில் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை மீட் பண்ணுற வரைக்கும். ஸோ அந்த கண்டிஷன் மீட் பண்ண உடனே அந்த ரெப்பிட்டேஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். இதுதான் while loop. It tests the condition before executing the loop body. லூப் பாடியை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கண்டிஷனை டெஸ்ட் பண்ணிடணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் லூப் பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதான் while லூப்போட சின்டாக்ஸ். whileன்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் தென் ஒரு கோலன். இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை ஃபர்ஸ்டே இவாலுவேட் பண்ணிடணும். இது ட்ரூவா இருந்தாதான் பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா பாடி ஆஃப் த லூப்பை ஸ்கிப் பண்ணிட்டு லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகி லூப்புக்கு அப்புறமா இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதான் while loop. தென் while loopோட எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ அதை இவாலுவேட் பண்ணணும். அது ட்ரூவா இருந்துச்சுன்னா தான் பாடி ஆஃப் while வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தென் அகைன் லூப் வந்து ரிப்பீட் ஆகும். இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பாடி ஆஃப் while வந்து ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகும் அன்டில் த கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸ். எப்போ அந்த டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடணும். ஸோ லூப்க்கு அப்புறமா இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் while லூப்போட ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் while டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல கவுண்ட் லெஸ் தேன் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை நான் இப்போ ஒரு parenthesis பிராக்கெட் குள்ள கொடுத்துருக்கேன். தென் அந்த லூப் முடிக்கும் போது ஒரு கோலன். ஸோ நான் இங்கே கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். கவுண்ட் வந்து லெஸ் தேன் 5 அப்படின்னு டெஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ அந்த கவுண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும். அதான் நான் இங்கே கவுண்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் லெஸ் தேன் 5னா 1 லெஸ் தேன் 5 அப்படின்னு செக் பண்றேன். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா நான் பாடி ஆஃப் த லூப்ல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். கவுண்டோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கவுண்ட் இஸ் அந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். தென் கமா கொடுத்துட்டு கவுண்ட்ங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ 1 வந்து இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் லைன்ல கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 அந்த கவுண்டோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த while loop வந்து நமக்கு ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 1 + 1 இப்போ 2. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு கவுண்ட் இஸ் 1ங்கிறது பிரிண்ட் ஆயிரும். இப்போ கவுண்டோட வேல்யூ 2. ஸோ while loopல போய் 2 லெஸ் தேன் 5 செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. அப்போ 2வும் பிரிண்ட் ஆயிரும். தென் கவுண்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 3 லெஸ் தேன் 5 செக் பண்ணும். அப்போ இப்போ பிரிண்ட் ஆஃப் மூலமா அப்போ 3யும் பிரிண்ட் ஆயிரும். தென் இன்க்ரிமெண்ட் ஆகும் 4 லெஸ் தேன் 5 செக் பண்ணும். 4 பிரிண்ட் ஆயிரும். தென் இன்க்ரிமெண்ட் ஆகும் 5 லெஸ் தேன் 5 செக் பண்ணும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஏன்னா பாடி ஆஃப் while வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ நமக்கு கவுண்ட் ஈக்குவல் டு 1ல இருந்து கவுண்ட் லெஸ் தேன் 4 வரைக்கும் நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி ரிப்பீட்டடா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு while லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா தான் பாடி ஆஃப் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா பாடி ஆஃப் த லூப்பை ஸ்கிப் பண்ணிட்டு லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். சிமிலர்லி நெஸ்டட் while loop. ஒரு while loop உள்ள நம்ம இன்னொரு while loop எழுதணும்னா அதுதான் நெஸ்டட் while loop. இப்போ பார்த்தீங்கன்னா இது அவுட்டர் while. அதுக்குள்ள பாடி ஆஃப் லூப்ல வந்துட்டு இன்னொரு while ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இப்போ இதுக்கு ஒரு பாடி ஆஃப் while எழுதணும். தென் அவுட்டர் while loopக்கும் ஒரு பாடி ஆஃப் while எழுதணும். இதுதான் நெஸ்டட் while loop. ஒரு while loopக்குள்ள இன்னொரு while loop நம்ம எழுதணும்னா அது நெஸ்டட் while loop. சிம்பிள் while loop எப்படி எக்ஸிக்யூட் ஆகுமோ அதே ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன்ல தான் இந்த நெஸ்டட் while loopம் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் while loopல இருக்கிற கண்டிஷனை டெஸ்ட் பண்ணும். இது ஃபால்ஸ் அப்படின்னா உள்ள இருக்கிற எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. லூப் பாடி எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா தான் பாடி ஆஃப் whileக்கு வந்துடும். இப்போ இன்னர் while loopை இவாலுவேட் பண்ணணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற பாடி ஆஃப் while எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த பாடி ஆஃப் while மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. பட் இது ட்ரூவா இருந்ததுனால இந்த பாடி ஆஃப் while வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் நெஸ்டட் while லூப்போட கான்செப்ட். ஸோ இப்போ இந்த டுட்டோரியல்ல நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவைலபிள் இன் பைத்தான், தென் ஃபார் லூப் அண்ட் while loop, அதோட சின்டாக்ஸ், தென் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன், தென் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம்.